செம வியூங்க. இங்கே நீங்கள் நல்லா தெளிவாக பார்க்கலாம். ஸோ ஆப்போசிட்டில் இருக்கிறது வந்து நியூ துபாய், நியூ ஆர்கிடெக்சரு, எல்லாமே நியூ டிஃப்ரெண்ட்டாக இருக்குது எல்லாமே. ஸோ இந்த பக்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக ஓல்டு பில்டிங்ஸு. இதை இன்டர்செக்ட் பண்ணுற மாதிரி நடுவில் இந்த க்ரீக் இருக்குதுங்க. இந்த அல் ஃபகதி துபாய் டூரிஸ்ட் ஸ்பாட்ஸில் ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் ஸ்பாட்டுங்க. எதனால் அப்படின்னா 17 மற்றும் 18ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த இந்த எமிரேட்ஸ் மக்களுடைய கட்டடக்கலை மற்றும் வரலாற்று சிறப்புமிக்க இடமா வந்து இது இருக்குதுங்க. இந்த கட்டிடத்தை பார்த்தாலே எவ்வளோ பழமை வாய்ந்ததாக இருக்குதுன்னு சொல்லி உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேங்க. ஸோ இப்போ நம்ம சீலிங்கில் பார்த்தோம் அப்படின்னாக்க இப்போ நம்ம வந்து டெரஸ் யூஸ் பண்ணுவோம். அதுக்கு பதிலாக பார்த்தீங்க அப்படின்னா அப்போ ஃபுல்லாக வந்து மரக்கட்டைகள் தான் யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ இதுமோட சீலிங் வந்து வுட்டில், இதுமோட ஃபஸ்ட் ஃப்ளோர் மேலே இருக்கிற ஃப்ளோரிங் வந்து வுட்டில் தான், காங்க்ரீட் இல்லாத காலத்தில். கதவு பார்த்தீங்களா இன்னும் எவ்வளோ பழசாக இருக்குதுன்னு, இன்னும் ஸ்ட்ராங் அப்படியே இருக்குது. இதோட ஸ்ட்ரென்த் இன்னும் அப்படியே தான் இருக்குது. இந்த கைப்பிடி பார்த்திங்க அப்படின்னாக்கா துருப்பிடிச்சிச்சு, ஆனால் இருந்தாலும் வந்து அதோட ஸ்டிஃப்னஸ் இன்னும் அப்படியே தான் இருக்குது. பெயிண்ட் எதுவும் அடிக்கல, இருந்தும் அந்த கதவு வெயிலில் மழையில காஞ்சாலும் இன்னும் அதோட ஸ்ட்ரென்த் வந்து இன்னும் குறையில, அப்படியே தான் இருக்குது. இப்படி பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் வந்து அந்த ஓலையே தான் போட்டிருக்காங்க பாருங்க. அந்த பழங்காலத்து இது அப்படியே ஃபாலோ பண்ணுறாங்க. இன்னும் மேலே பார்த்தா ஓலை, கீழே பார்த்தா மாடர்ன் டேபிள். 1958 என்னமோ தான் வந்து இந்த பெட்ரோல் வந்து எடுக்கும்போது அப்போ இவர் தான் வந்து மன்னராக இருந்துக்கிறார். இவருடைய பிளான் தான் வந்து இந்த துபாய் வந்து ஒரு பெரிய டூரிஸ்ட் பிளேஸாக மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதைத்தான் வந்து இப்போ இருக்கக்கூடிய மன்னர் அவருடைய சன் வந்து அதை அச்சீவ் பண்ணிக்கிறாப்புல. ஸோ நீங்கள் இங்கே பார்க்கலாம், இந்த பில்டிங்ஸில் என்னதான் பழசாக இருந்தாலோ அதை எதையும் டிஸ்டர்ப் பண்ணாமல் அது மேலேயே டெக்கரேட்டிவாக இந்த இடத்த எவ்வளோ அழகாக காட்ட முடியுமோ அவ்வளோ அழகாக லைட்டிங்ஸு, சின்ன சின்ன டெக்கரேஷன்ஸு, டிசைன்ஸு அந்த மாதிரிலாம் பண்ணி அதை எவ்வளோ அழகாக மெயின்டைன் பண்ணுறாங்க பாருங்க. ஸோ இந்த பழமையான கட்டடத்தில் ஏடிஎம்மு, எஸ்கலேட்டர் இதெல்லாம் இன்க்ளூட் பண்ணிக்கிறாங்க. இந்த ஏடிஎம் டோருக்கு வெளியே விண்டேஜ் லுக்கு, அப்படியே அதை ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே போனோம் அப்படின்னா மாடர்ன் லுக்குங்க. ஸோ இந்த அல் ஃபகதி பிளேஸ் பார்த்ததில் நாம் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, முடிஞ்ச வரைக்கும் நம்மளுடைய பாரம்பரியத்தையும் பழமையும் மறக்காமல் அதை பராமரிக்கணுங்க.